உங்கள் எல்லாருக்கும் டெஸ்லா பற்றி தெரியும். டெஸ்லா காரை பற்றி நான் சொல்லலை, நிக்கோலா டெஸ்லா பற்றி சொல்கிறேன். ஸோ நிக்கோலா டெஸ்லா அவரோட லைஃப்பில் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காரு. ஈவன் நம்ம இப்போ யூஸ் பண்ணுற 3 ஃபேஸ் ஏசி கூட அவர் கண்டுபிடிச்சது தான். இந்த வீடியோவில் டெஸ்லா கண்டுபிடிச்ச டெஸ்லா காயிலோட மினியேச்சர் வெர்ஷனான மினி டெஸ்லா காயில் எப்படி பண்ணுறது, அதில் என்னென்ன இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகுது, அண்ட் ஆல்சோ இந்த டெஸ்லா காயிலை அவர் ரியலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாரா இல்லையா, இதை பற்றியெல்லாம் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த டெஸ்லா காயில் ப்ராஜெக்ட் கிட்ட நாங்கள் அமேசானில் தான் வாங்கியிருக்கோம். ஆக்சுவலாக இது நம்மளே பண்ணலாம், பட் ஆனால் அமேசானில் வாங்குறதுக்கான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்தா தான் அவங்களுக்கு சொல்ல முடியும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் வாங்கினது. தென் இதோட டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க்கை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது. தென் இதில் என்னென்ன இருக்குன்னு வாங்க ஒன்றா பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ எடுத்தோடனே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐசி கொடுத்துருக்காங்க. இது என்ன ஐசின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்டர் ஐசி. ஸோ இந்த கவுண்டர் ஐசியோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்லா காயிலேருந்து வர ரேடியேஷனை இது இங்கே அப்சர்வ் பண்ணி இந்த ஐசிக்கு பவர் தரும். ஸோ இந்த ஐசிக்கு பவர் இருந்ததுக்கப்புறமா எல்இடியை வந்து ஒரு எல்இடியாக பிளிங்க் ஆகும். இந்த எல்இடியோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த பொட்டன்ஷியோ மீட்டர் இருக்குது. ஸோ இந்த பொட்டன்ஷியோ மீட்டரை வச்சு நம்ம ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகவோ இல்லை டிக்ரீஸ் ஆகவோ பண்ணிக்கலாம். தென் டெஸ்லா காயிலை பவர் பண்ணுறதுக்கு ஒரு ஏசி அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏசி வேணும்னா ஏசியில் ப்ளக் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை உங்களுக்கு டிசி வேணும்னா ஒரு 9 வோல்ட் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 9 வோல்ட் பேட்டரியை வச்சு நீங்கள் டிசியில் கூட ரன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஒரு அலுமினியம் ஃபாயிலில் செஞ்ச ஒரு பால் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெஸ்லா காயிலேருந்து வர எலக்ட்ரானிக் ரேடியேஷனை 360 டிகிரியாக ஏரில் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுக்கு இந்த அலுமினியம் ஃபாயில் பால் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்து வந்து எல்இடி இருக்குது. ஸோ இந்த எல்இடி வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெஸ்லா காயிலேருந்து வர அவுட்புட்டை வந்து அந்த எலக்ட்ரோமேட்டிக் ரேடியேஷனை வந்து செக் பண்ணிக்கிறதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணலாம். ஸோ இது க்ளோ ஆச்சுன்னா நம்மளுக்கு எலக்ட்ரோமேட்டிக் ரேடியேஷன் வருது, அதில் வந்து ஒரு வோல்டேஜ் நம்ம இங்கே ரிசீவ் பண்ண முடியுது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் ஹியர் கம்ஸ் தி டெஸ்லா காயில். ஸோ இந்த டெஸ்லா காயில் வந்து ஒரு காப்பர் காயிலோட வைண்டிங்ஸால் செஞ்சுருக்காங்க. அண்ட் தென் இங்கே 9 வோல்ட் அந்த ஏசி அடாப்டருக்காக சாக்கெட் இருக்குது. அண்ட் தென் 9 வோல்ட் பேட்டரிக்கு இங்கே ஒரு அடாப்டர் இருக்குது. அண்ட் தென் ஃபைனலாக ஒரு மேனுவல் அண்ட் ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இருக்கிற ஒரு பேப்பர் தந்திருக்காங்க. ஸோ இந்த பேப்பர் நம்ம படித்து பார்த்துக்கலாம். லைக் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகும் என்னன்னு தெரியலங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை ரீட் பண்ணி இது ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஈவன் இதோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கூட இதில் இருக்குது. ஓகே, ஸோ இவ்வளோ தான் அந்த பாக்ஸில் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ் எடுத்து ஓரமாக வச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போது இது பவர் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். தென் இது பவர் பண்ணுறதுக்கு முன்னாடி டெஸ்லா காயில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த டெஸ்லா காயிலில் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது, ப்ரைமரி காயில், செகண்டரி காயில். ஸோ ப்ரைமரி காயில் வந்து செகண்டரி காயிலை விட அதிகமான டர்ன்ஸ் இருந்துச்சுன்னா, அதாவது ப்ரைமரி காயில் வந்து அதிகமான டர்ன்ஸ், செகண்டரி காயில் கம்மியான டர்ன்ஸ் இருந்துச்சுன்னா அது ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர். ப்ரைமரி காயில் கம்மியாக செகண்டரி காயில் அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஸோ அதுதான் நம்ம வீட்டில் எல்லாருக்குமே ட்ரான்ஸ்ஃபார்மர் நம்ம யூஸ் பண்ணுறோம், அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் வந்து ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர், அதாவது ப்ரைமரி காயில் வந்து கம்மியாக இருக்கும், செகண்டரி காயில் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம தர வோல்டேஜை வந்து அதை பூஸ்ட் பண்ணி தருது. நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம், ஒரு டெஸ்லா காயில் மாதிரி ஒரு பெரிய ஒரு செட்டப் மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு லைக் டியூப்லைட்டை வச்சு க்ளோ பண்ண வைப்பாங்க. அண்ட் தென் தண்டர் ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் வரும். ஸோ இதெல்லாமே வந்து டெஸ்லா காயிலோட ஹை வோல்டேஜ்னால பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ எப்படின்னு நம்ம பவர் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் டிசி வச்சு பவர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த சாக்கெட்டில் வந்து அவங்களே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக கொடுத்துருக்காங்க. தென் கொடுத்துட்டு இந்த அலுமினியம் ஃபாயில் பால் வந்து மேண்டேட்ரி இல்லை, பட் நம்மளுக்கு யூஸ் பண்ணோம்னா ரிசல்ட்ஸ் நல்லா அக்யூரேட்டாக கிடைக்கும். ஓகே, ஸோ இதை ப்ளக் பண்ண உடனே நமக்கு இங்கே க்ரீன் லைட் தெரியும். ஸோ ஒர்க் ஆகுங்கிற இண்டிகேஷன் போதும். தென் இதை வச்சு நம்ம ஃபஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த காயில் வந்து இங்கே இருக்கிற எலக்ட்ரோமேட்டிக் ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணும். அதாவது இங்கே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் வந்து இதில் இன்டியூஸ் ஆகி இங்கே வந்து ஒரு கரண்ட்டாக வோல்டேஜாக பவராக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியும்,
ஸோ இந்த க்ரீன் லைட் அப்படியே ரவுண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு எல்இடியாக அடுத்தடுத்த எல்இடியாக பிளிங்க் ஆகுது. ஸோ இந்த பொட்டன்ஷியோமீட்டரை நான் வந்து வேரி பண்ணும்போது ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்க முடியும். இப்போ டிக்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்பீடு வந்து ரொம்ப மெதுவாக லைக் எல்இடி பிளிங்க் ஆகுது. ஸோ உங்களுக்கு இது கிளியராக இருக்கா இல்லையான்னு தெரியல கைஸ். லைட் ஆஃப் பண்ணி நான் ஒரு டைம் இதை காட்டுறேன். ஸோ இப்போது லைட்ஸ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போது இந்த எல்இடி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விசிபிளாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் சுற்றுது. இப்போ உங்களால் இன்னும் நல்லா பார்க்க முடியும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு கவுண்டர் ஐசி வச்சு ஒரு சர்க்யூட். இந்த சர்க்யூட் பற்றி நம்ம அதிகமாக பார்க்க தேவையில்லை, பிகாஸ் டெஸ்லா காயில் தான் ஒரு மெயின் திங் நம்மளுக்கு இப்போது. தென் இவங்க எல்இடி கொடுத்துருக்காங்க. இந்த எல்இடியும் அதே மாதிரி தான் நம்ம கிட்டக்க கொண்டு வரும்போது க்ளோ ஆகும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். கிட்ட வரக்கு முன்னாடியே லைக் அதை டச் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ஒரு 2 to 3 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த லைட் உங்களுக்கு க்ளோ ஆகிறது பார்க்க முடியும். ஸோ அதோட ரேடியேஷன் வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது. ஆல்சோ இது வந்து நம்ம இன்னும் பவராக ஏதாச்சும் ஒரு இன்புட் வந்து அவுட்புட்டை இன்னும் பவர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் லார்ஜர் டிஸ்டன்ஸ்லேயே லைக் இங்கே வைக்கும் போதே நம்மளுக்கு எல்இடி க்ளோ ஆகும். பட் பவர் டெலிவரி வந்து கம்மியாக இருக்கனால நம்ம கொஞ்சம் கிட்டக்க வந்தால் தான் க்ளோ ஆகுது. இந்த டெஸ்லா காயிலோட மினியேச்சர் தான் இது. ஸோ இந்த டெஸ்லா காயிலோட ரியல் வெர்ஷன் வந்து நிக்கோலா டெஸ்லா வந்து ஒரு சிட்டிக்கே பவர் பண்ணுற மாதிரி லைக் ஒரு டவர் மாதிரி, செல்ஃபோன் டவர் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஹோல் சிட்டிக்கே பவர் பண்ணி தரலான்னு பிளான் பண்ணார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரோட உடம்பு சரியில்லாமல் போனனால நிறையா போட்டி பொறாமை, அதனால் இதெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியலை. பட் இருந்தாலும் அவரோட கான்செப்ட் ப்ரூவ் பண்ணிட்டார். பட் அவரால் கமர்ஷியலாக யூஸ்க்காக ஒரு எலக்ட்ரிசிட்டி சப்ளை இதனால் தர முடியலை. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் டு DH Labs.